போ போ. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நட, நடடி வேகமா. ம். ரஞ்சிதா, நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? நாளைக்கு காலையில கோவில்ல வச்சு என் அண்ணனுக்கோ கல்பனாக்கோ கல்யாணம் நடக்க போகுது. என்ன வெறுப்பேத்துற மாதிரி தலையாட்டாத. என் அண்ணன் மேல உனக்கு கோவமே வரலையா? எப்படி கோவப்பட முடியும் சுதா? என்ன தூக்கி எறிஞ்சிட்டு அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒன்னும் சம்மதிக்கலையே. நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் இந்த கண்டிஷனையே ஏத்துட்டு இருக்காரு. அத நினைச்சு நீ சந்தோஷப்படுறியா? இங்க பாரு, என் அண்ணனுக்கு கல்யாணம்னு தகவல் சொல்ல நான் இங்க வரல. அதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு டிஸ்கஸ் பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீ அந்த கல்யாணம் நடந்தாலும் பரவாயில்லன்னு கேஷுவலா இருக்க. ஓ, போராடி போராடி சோர்ந்து போயிட்டியா ரஞ்சிதா? இல்ல போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? இல்லப்பா, அருணோட மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சும் உன் அம்மா இப்படி பண்றாங்களேன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. சும்மா வருத்தப்பட்ட மட்டும் போதாது, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாச்சும் செய்யணும். இங்க உள்ள இருந்துகிட்டு என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? அப்ப ஒண்ணு பண்ணு, எங்கிருந்தாலும் வாழ்கன்னு புது ஜோடியா இங்க இருந்தே வாழ்த்திடு. சுதா, அக்கா கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுற? டேய், அந்த கல்யாண தலைவ வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறப்போகுதுடா. விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு அவ்வளோ டென்ஷனா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு நான் மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அந்த கல்பனை தலையில கள்ள தூக்கி போட்டுடலாமான்னு தோணுது. ஆனா இவ எனக்கு என்னன்னு இருந்தா எனக்கு கோவம் வராதா? சுதா, அக்காவுக்கு அவங்க புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு. அவரும் ஒரு பேச்சுக்கு தான் சம்மதம் சொல்லியிருப்பாரு. கடைசி நிமிஷத்துல ஏதாச்சும் செஞ்சு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலான்னு பிளான் பண்ணிருப்பாரு. போன தடவை கூட அப்படிதானே நடந்துச்சு. அப்ப இருந்த சூழ்நிலையும் இப்ப இருக்கிற சூழ்நிலையும் வேற. அன்னைக்கு அம்மா யார்கிட்டயுமே சொல்லாம எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சாங்க. அதனாலதான் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அண்ணனால ஸ்ட்ராங்கா பேச முடிஞ்சது. ஆனா இப்ப அண்ணனே சம்மதிச்சதுக்கு அப்புறம் என்ன காரணத்தை சொல்லி அவனால தப்பிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அண்ணன் லாஸ்ட் மினிட்ல மனசு மாறிடக்கூடாதுன்னு கல்பனா அம்மா கிட்ட அவனை சத்தியம் பண்ண சொன்னான். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு அவனும் சத்தியம் பண்ணிட்டான். அது மீறி அவனால எதுவுமே செய்ய முடியாது. நாம தான் ஏதாச்சும் செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். சுதா, நீ எதுவும் செய்ய வேண்டாம். எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதால ஏற்கனவே அத்தையும் வித்யாவும் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நீ கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பிளான் பண்றேன்னு தெரிஞ்சா உன்னையும் வெறுத்து ஒதுக்கிடுவாங்கப்பா. என்னால நீ அந்த குடும்பத்தை பிரிஞ்சு வர மாதிரி ஆயிடக்கூடாது. நீயும் எதையும் யோசிக்க மாட்ட, அண்ணனாலையும் எதுவும் செய்ய முடியாது. என் கையையும் கட்டி போட்டுட்டா இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழி? கடவுள் விட்ட வழின்னு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அமைதியா இருந்துட வேண்டியதுதான். நான் இத விரக்தியில சொல்லலப்பா, பிராக்டிக்கலா தான் பேசுறேன். என்னால இப்போ செய்ய முடியற ஒரே விஷயம் பிரார்த்தனை மட்டும்தான். அருண் மேல நான் எவ்ளோ அன்பா இருக்கேன், அந்த உறவுல நான் எவ்ளோ உண்மையா இருக்கேன்னு அந்த சாமிக்கு தான் தெரியும். இந்த கேஸ் விஷயத்துல என் மேல எந்த தப்புமே இல்ல. தப்பு செய்யாத என்ன அந்த சாமி எப்படிப்பா தண்டிக்கும்? நான் ஏன் கண்டதையும் நினைச்சு பயப்படணும்? நான் அன்னைக்கு சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். நாம சரியாதான் இருக்கோம்னா நம்மள மீறி தப்பா எதுவுமே நடக்காது. இப்போ நடக்கிறதெல்லாம் நமக்கு எதிரா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா கடைசி நிமிஷத்துல எல்லாமே மாறிடும். நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் காப்பாத்தோன்னு நாம நம்பிக்கைய இழக்காம இருந்துட்டாலே போதும் சுதா. நீ இவ்ளோ தைரியமா பேசுறத பாக்குறப்போ
என் மனசுக்கு தெம்பா இருக்குப்பா. ஆனா அம்மா, வித்யா, கல்பனா இந்த 3 பேரும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி ஆகணும்னு அவ்வளோ தீவிரமா இருக்காங்க. அவங்களுக்கு எதிரா நம்ம எதுவுமே செய்யாம விட்டுட்டோம்னா எல்லாமே கைய மீறி போயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா என் ஃப்ரெண்டோட வாழ்க்கைய காப்பாத்த முடியாம போயிடுச்சேன்னு அந்த ஒரு தலையனை கொன்னுடும் ரஞ்சிதா. சுதா, அழாத சுதா. அக்காவோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நீ அழாத. மா போமா. ஆமாப்பா, நியாயம் ஜெயிக்குங்கிறது உண்மைனா நாம கண்டிப்பா ஜெயிப்போம். அவங்க போடுற திட்டம் எதுவுமே பலிக்காது. இந்த கல்யாணமும் கண்டிப்பா நடக்காது. நீ தைரியமா இரு சுதா, அழாத. அது இல்ல ரஞ்சிதா. மா பேசுனது போதும், கிளம்புமா. கூட்டிட்டு போ செல்வம். வா சுதா. போமா. ரஞ்சிதா, வா.